கிருபாக்கா, சோறு எடுத்து போட்டிருக்கீங்க, பக்கத்துல கீரை வச்சிருக்கீங்க, எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னத்த கீரையை அப்படியே புத்து பாத்துட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்கக்கா? அது ஏன் கேக்குற? ஆசை ஆசையா கீரைய வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு நாள் கூட வச்சிருக்க கூடாதுன்னு உடனே கீரையை வச்சு சாப்பிடுவோம்னு வச்சாச்சு. அது இளம் கீரை தான் பார்த்து வாங்கவும் செஞ்சேன். வாயில வச்சு பாரு இந்த கீரைய, என்ன ஒரு கசப்படி அம்மா. வர வர எந்த பொருளையுமே நம்ம வாயில வைக்க முடியாம போயிருமோன்னு கவலையா இருக்கு. அதான் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. இன்னைக்கு யாரு இயற்கை முறையில விவசாயம் பண்ற? அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா வச்சு தந்த காய்கறி வெறும் உப்பு புளிய போட்டு விரவி தந்தாலும் சாப்பிடறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அவ்வளவு வேதி உரங்களை போட்டு மண்ணையும் பாழ்படுத்தி இயற்கை அப்படிங்கிற அந்த விவசாயத்தை பண்றதுக்கு யாரும் முன் வரல. நம்ம மட்டும் இல்ல, மண்ணும் மலட்டுத்தன்மையோட தான் இருக்கு. அதனால இன்னைக்கு பெரிய குழப்பம் என்னன்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்துல அந்த மண்ணு பாழ்படுறதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆரோக்கியமும் கெட்டு போகுதுல்ல. ஆமா, இப்ப எந்த காய்கறியை நம்பி நம்ம வாங்குறதுக்கு? பளபளப்பா அழகா இருக்கிறத வாங்கி சாப்பிட்டா அதுல இருந்து நம்ம கேடதான் வாங்கி சாப்பிடுறோம்னு அர்த்தம். 1-2 புழு இருக்கிற காய்கறியை வாங்கினா அது நல்லா இருக்கு, நம்மளும் நல்லா இருப்போம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நம்ம நினைச்சு வாங்க வேண்டியதா தான் இருக்கு. இயற்கை முறையில இப்ப யாருதான் விவசாயம் பண்ண ரெடியா இருக்கா? இல்ல அதை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் யாரும் தயாரா இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அன்னைக்குள்ள காலம் போலவே இன்னைக்கும் திருப்பி மாறி வர்றதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்களான்னு தான் தெரியணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை விவசாய முறைகளை சொல்லி கொடுக்கறாங்க, அதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, விவேகானந்த கேந்திரா இயற்கை வேளாண் அபிவிருத்தி திட்ட இயக்குனர் வி ராமகிருஷ்ணன் தாங்க. அது அவர் தான் நம்மளுடைய மண்ணுக்கு வளம் சேர்க்கும் இயற்கை விவசாய முறைகளை பத்தி இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசுறாரு. முதல்ல அத கேக்கீங்களாக்கா? ஓ, கண்டிப்பா கேக்குறேன். வீட்டிலேயே கீரை வித்து போட்டுறலாம் அப்படின்னு இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை இயற்கை முறையில எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லித்தரத்துக்கு வந்தா நமக்கு என்ன கசந்தா கிடக்கு? வீட்டுக்குள்ள வந்து வானொலி வழியா நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. நான் காத்துக்கிட்டே இருப்பேன்பா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பெயர் ராமகிருஷ்ணன். நான் இயக்குனரா விவேகானந்தா கேந்திரம் இயற்கை வேலை அபிவிருத்தி திட்டத்தில் இருக்கிறேன். அங்க தண்ணீர் மேலாண்மை பற்றி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல பாரம்பரிய இயற்கை மருத்துவம், இயற்கை விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வீடுகள் கட்டுவது மற்றும் உயிர் எரிசக்தி பயோகேஸ் பிளான்ட் பண்றது, இதே போல விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க இயற்கை விவசாய முறைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கத்து கொடுக்கறோம். இயற்கை விவசாயம் பண்றதுக்கு மெயினா உள்ள இது எதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு மண்ணு. அந்த மண்ணு எவ்வளவு தூரம் வளமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இயற்கை விவசாய முறைகளை நம்ம பண்ண முடியும். முன்னாடி உள்ள காலத்துல நம்மளுடைய விவசாயிகள் சாணி உரம் போட்டு அந்த மண்ணை அவ்வளவு தூரம் வளப்படுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் செயற்கை உரங்கள் போட்டுக்கிட்டு இயற்கை விவசாயம் பண்றதுக்கு வரும்போது அந்த மண்ணு அந்த அளவுக்கு நமக்கு வளப்படாது. அதை 2-3 வருஷம் காத்திருந்து அந்த மண்ணை பழையது மாதிரி நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும். இதை பொறுத்த அளவுல அந்த மண்ணுக்கேற்ற அந்த இயற்கை விவசாய முறைகளை நம்ம எப்படி பண்றது, அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது நம்ம முதல்ல சாயில் டெஸ்டிங் நம்ம பண்ணதான் செய்யணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சாயில் டெஸ்டிங் பண்ணிட்டு இந்த சாயில் டெஸ்டிங் கத்தது போல என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்றது போல நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம மாற்றி அமைக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இலதலைகளை நம்ம எப்போதுமே எரிக்கிறது கூடவே கூடாது. நம்ம தோட்டத்தில் உள்ள இலதலையை அங்கங்க கிடைக்கிற இலதலைகளை அப்படி அப்படியே நம்ம பதைச்சு பயன்படுத்தலாம். சப்போஸ் என்ன வளம் அதுல கம்மியா இருக்கோ அதுக்கேற்ற நம்ம தொழில்நுட்பங்கள் நம்ம கேட்டு பயன்படணும். அதுக்கேற்ற தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கு, பசுமை தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணணும். ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய நாள் நம்ம நிறைய வருஷக்கணக்கா நம்ம செயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா நமக்கு ஈல்டு கிடைக்காது, பலன் எல்லாம் கிடைக்காது. கேந்திரால பாத்தீங்கன்னா நிறைய ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க அதெல்லாம் விட்டுட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்ட்டு வராங்க. ஒரு 2 வருஷத்துல அவங்க ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு போயிடுறாங்க. அது காரணம் என்னன்னா, திடீர்னு மண்ணை மாத்த பாக்குறது, திடீர்னு இயற்கை விவசாயம் பண்ண பாக்குறது. ஏற்கனவே வருஷ காலகட்டமா ஒரு 15-20 வருஷமா செயற்கை விவசாயத்துல போட்டு திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு மாறினா அது மாறாது. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திட்டு வரணும். ஃபர்ஸ்ட் பாதி
இயற்கை விவசாயமும் பாதி செயற்கை விவசாயம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த செயற்கை விவசாயத்தை வெளியேற்றணும். அப்படிதான் நம்ம பண்ண முடியும். திடீர்னு நம்ம மாறினா நமக்கு ஈல்டு கிடைக்காது, வருமானம் கிடைக்கணும், ஒரு விரக்தி அடைஞ்சிருவாங்க அவங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்துறதுதான் கரெக்டான முறை. அதுக்கு தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. அரசாங்கத்திலயும் நிறைய தொழில்நுட்பங்களை கொடுத்துக்கிறாங்க. நம்மளும் கேந்திராலையும் நிறைய தொழில்நுட்பங்கள் அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த உடனடியா அந்த மண் வளப்படாது, அது நாளாக தான் வளப்படும்னு சொன்னீங்க. இப்போ நம்ம அந்த இயற்கை விவசாய முறையில முழுமையா நம்ம மாறணும்னா அந்த மண் வளம் எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. அந்த மண் எப்போதும் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மண்ணுங்கிறது எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் இருக்கோ அதான் நமக்கு மண்ணோட குவாலிட்டி நம்ம பார்க்கறது. இப்போ நீங்க ஒரு மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல மண் புழு இருக்காது, அதே போல நுண்ணுயிர்கள் இருக்காது. நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வயல்வெளிகளில் பாத்தீங்கன்னா தண்ணி வரும்போது நிறைய நண்டு வரும், நிறைய நத்தகத்தை எல்லாமே ஊறுறதை பார்க்கலாம். நிறைய தேளு கூட வரும், நிறைய பூரா வரும், நிறைய பூச்சிகள் நிறைய வரும். இதுதான் இயற்கை சூழல்ல உள்ளது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், தண்ணி வந்ததுன்னா இந்த இடுக்கல எதுவுமே இல்ல, எல்லாத்தையுமே இந்த களைக்கொல்லின்னு ஒண்ணு போட்டு எல்லாத்தையுமே சாகடிச்சிடும். களைக்கொல்லி களையை மட்டும் அழிக்கிறது இல்ல, இருக்கிற உயிரினங்களையும் சேர்த்து அழிச்சிடுது. அது இப்போ நம்ம பசுமை விவசாய தொழில்நுட்பத்தில் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூச்சி வெரைட்டி தான் சொல்றோம். பூச்சி கொல்லி அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது, பூச்சி வெரைட்டி. இப்போ என்ன ஆகுன்னு வச்சுங்களேன், இந்த செயற்கை விவசாயத்துல பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லாத்தையும் கொன்னுடுது. அதுதான் இதுல மெயினா பாக்குறோம். நம்ம ஒரு மண்ணை நம்ம தோண்டி பார்க்கும்போது அதுல மண்புழு எந்த ஒரு சதுரடிக்கு ஒரு கனஅடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு மண்புழு இருக்கு, எவ்வளவு நுண்ணுயிர்கள் வாழுது, மண்ணு காற்றோட்டமா நமக்கு எடுக்க ஈஸியா தோன்ற அளவுக்கு இருக்கா, கடினமா இருக்கா, உப்புத்தன்மையா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய இலைத்தலைகளை போட்டு நம்ம அந்த மண்ணை டெவலப் பண்ணணும். நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இலைத்தலைகளை விழுந்தான்னு அது இடம் அசுத்தமா இருக்கு, புல்லு முளைக்குதா, இடம் ரொம்ப அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், புல்லை வெட்டுறோம். புல்லை வெட்டி அதிலே போடுறது கிடையாது, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடுறோம். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா சப்போஸ் நம்ம என்ன அளவுக்கு வெட்டுறோமோ அங்கே ஒரு குழி தோண்டி அப்படியே நம்ம போட்டு புதைச்சிடணும். அதே ஒரு உரமா மாறிடும். செடிக்கு பக்கத்துல இலதரைகள்லாம் போட்டுட்டு வெட்டின புல்லுகள் எல்லாம் அதுல போட்டு கொஞ்சம் அதுல சாணம் தெளிச்சு விட்டாலே என்ன ஆகும், அது மக்கி அது உரமாவே மாறிடும். இதே போலதான் நம்ம பண்ணணும். அதாவது வீடுகள்ல எதையுமே எரிக்க கூடாது. எரிச்சோம்னா வச்சுங்களேன் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். அதே போல உரம் மண்ணு வளம் இல்லாம போயிடும். நம்ம மண் வளமா இருக்கா வளமா இல்லைங்கிறது பாக்குறது நம்ம தோண்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு மண்ணை தோண்டி பார்க்கும் போதே அதுல எந்த அளவுக்கு ஃபுளோனா இருக்கோ, எந்த அளவுக்கு உயிரினங்கள் நிறைய வாழுதோ அந்த மண்ணு நல்ல மண்ணு. உயிரினங்கள் வாழாத மண்ணு நல்ல மண்ணு கிடையாது, ஒரு நிலமா மாறிட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப செயற்கை உரங்கள் போட்டு பண்ணக்கூடிய அந்த விவசாய முறைகள்ல அந்த மண்ணு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு கட்டி தன்மையில தான் இருக்கும். இழகுன அந்த தன்மை அந்த மண்ணுக்கு இருக்காது, அந்த இறுகியே இருக்கும். அதை நம்ம திருப்பியும் பழையபடியும் நம்ம இயற்கை விவசாய முறைகளுக்கு மாத்ததுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இலை தலைகளை எல்லாம் போட்டு திரும்ப திரும்ப நம்ம அந்த மண்ணை பதப்படுத்தினா மட்டும்தானே முடியும். ஆமாங்களே, கட்டாயமா. இது உடனடியே நடக்கிற காரியம் இல்ல. ஒவ்வொரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இலைத்தலைகள்லாம் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அது செட்டில் ஆகி ஒரு இடத்துல நம்ம நடக்கும் போது நம்ம மண்ணு நம்ம காலம் கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மண்ணு நல்ல மண்ணுன்னு அர்த்தம். நடக்கும் போதே கொஞ்சம் மண்ணு மொத்த போல வச்சுங்களா, அந்த மண்ணெல்லாம் நல்ல மண்ணா இருக்கும், இலைத்தலைகள் இருக்கும், நல்லா வாழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா கட்டித்தன்மை இல்லாம இருக்கிறதுனால மண்புழு எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா மண்புழு உரங்கிறதே கிடையாதுதான் முன்னாடிலாம். இப்போ உள்ளதுதான் மண்புழு உரம். அது சில பேர் கேட்டீங்கன்னா இயற்கை விவசாயத்துல மண்புழு உரம் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மண்புழுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையிலே வரக்கூடியது. நம்ம இப்ப மண்ணுல இல்லாத காரணத்தினால தான் நம்ம அதை செயற்கை முறையில தயாரிச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆமா, அதேதான். அப்போ இப்படி பண்ணும்போது சில பேர் இப்படி பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா தற்சமயத்துக்கு மண்ணை பாதுகாக்கணும்னா இதே போல உரம் செஞ்சுதான் நம்ம அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டி இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காலகட்டத்துல அந்த மண்புழு உரம் தயாரிக்கணும்னு தேவையில்லை, நம்ம மண்ணே அதை உருவாக்கிடுது. அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் பயிர் விவசாயம், அதாவது நெல் விவசாயம் பண்ணும்போது அந்த இலைத்தலைகள் அதுல ரொம்ப முக்கியம், தலைச்சத்துங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பழைய காலத்துல அந்த புங்க மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே அந்த வயல் ஓரங்கள்ல நட்டு விட்டுருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு நிறைய பேர் ஆள் பற்றாக்குறை, அது இல்லாம மரங்களும் இல்ல, அதனால கூட அந்த இலைத்தலைகளை அவங்க போடுறது சுத்தமா இப்போ உள்ள காலகட்டத்துல இல்லாம போயிடுச்சு. அப்படித்தானே சார்? இப்போ இலைத்தலைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் முன்னாடி
முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா விவசாயம் பண்ணி இப்பயும் அந்த அளவுக்கு பண்றாங்க. ஆனா முன்னாடிலாம் மரங்கள் இருக்கும், வெளியில வந்து நிறைய மரங்கள் இருக்கும். இப்பயும் தேடி பிடிச்சு போனோம், தேடி பிடிச்சு போய் இது பண்ணுவாங்க. முன்னாடி பக்கத்திலே இருக்கும், பக்கத்திலே நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்னு வந்து வீடுகள்ல உள்ள உரங்கள் சாணங்கள் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கோடை காலத்துல எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. மழை வரத்துக்கு முன்னாடியே ஒரு போகத்துக்கு முன்னாடியே அதை கொண்டு வந்து போட்டுருவாங்க எல்லாமே. இப்பெல்லாம் வந்து அது தேவையில்லாத போல நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஏன்னா வந்து எல்லாமே கடைகள்ல கிடைக்கிறது போட்டு நம்ம விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா வந்து இயற்கை விவசாயம் பண்றது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்துல பண்ணின அரிசி இயற்கை விவசாயத்துல பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்தனும் இருக்கு. நிறைய பழங்கள் கிழங்கள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ஏமாத்தவும் செய்யறாங்க. நம்ம டைரக்டா ஒரு இயற்கை விவசாயியை பார்த்துட்டு அந்த இயற்கை விவசாயி பண்ற பொருளை நம்ம நேரம் வாங்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஊக்கப்படுத்துறது போல இருக்கும். அதே போல வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம பொருள் வாங்கும் போது கொஞ்சம் காசு கூட்டி கொடுத்து வாங்கினாலுமே நமக்கும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம யாருமே கண்ணுக்கே தெரியாம ஒரு கடையில போய் இயற்கை விவசாய பொருள் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதோட உங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் வாங்கி அவங்கள ஊக்குவிக்கலாம். ஆமா, அவங்கள ஊக்குவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இயற்கை விவசாயம் பண்றதுக்கு. நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். லைஃப்ல நம்ம வந்து ஒருத்தவங்களை ஊக்குவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம சாப்பிடும் போது. இதே போல நம்ம பயன்படுத்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மில்லட்டுக்கு சொல்றாங்க, சிறுதானியங்கள் சொல்றாங்க. நம்ம வந்து சிறுதானியங்களுக்கு நம்ம மாறணும். ஏன்னா இப்போ வர நோய்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிறுதானியங்கள் தான் மாற்றா பயன்படுது. எல்லா நோய்களுக்கும் சுகர்ல இருந்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சிறுதானியங்களை சாப்பிடும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சோ வந்து நம்ம விவசாயம் பண்ணும் போது நெல் இதோட போறதோட சில சமயம் சிறுதானியங்களையும் போட்டு ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து பலன் தரும். அதுவும் போட்டு நம்ம பயன்பெறலாம். அதுல இப்போ நீங்க சொன்னீங்க இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம வந்து மாறணும், இயற்கை விவசாய முறைகள்ல வந்து நம்ம மண்ணை வந்து வளப்படுத்தணும். அந்த மண்ணை வந்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து புதன்னு இருக்கக்கூடிய அந்த மண்ணே அதுல வந்து நிறைய உரங்கள் இருக்கு. அது இல்லாம மண்ணை கழிவுகளை வந்து அதுலயே நம்ம உரத்துக்கு அந்த மண்ணு கூடயே நம்ம மட்க செய்துதான் நம்ம பயன்படுத்தணும், அதை வந்து எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதே மாதிரி மண்ணை வளப்படுத்துறதுக்கு வேற, அதாவது ஒரு மண்ணு வளமா இருக்கிறத பொறுத்துதான் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஆதாரமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி சார்? இலத்தடிகள்லாம் அப்படியே இருக்கும்போது நம்ம ஒண்ணும் எடுக்காம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த இடத்த நம்ம பாக்காட்டினாலே, அந்த இடத்துல மரங்களை நட்டு அந்த இடத்த பாக்காட்டினா ஆட்டோமேட்டிக்கா இலதையெல்லாம் விழுந்து 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 அந்த இடம் ரொம்ப நல்ல இடமா மாறிடும், அந்த மண்ணு நல்ல மண்ணா மாறிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். எல்லாமே நம்ம இலதடைகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மழை பெய்யும் போது தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். அப்ப பிடிச்சி வச்சுக்கும் போது அந்த மண்ணு அது தண்ணியை கொண்டு வந்து பூமிக்கு ஈஸியா உட்செலுத்த ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து மண்புழுவே உழவுற நம்பன் அப்படின்னு என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்புழு உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா நிறைய ஓட்ட போட்டு போயிட்டே இருக்கும். ஓட்ட போட்டு போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய இடங்களை ஓட்ட போடும்போது மழை தண்ணீர் வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஓட்ட வழியா ஈஸியா உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். இப்ப வந்து கடினமான மண்ணா இருக்கும் போது பூமிக்குள்ள செல்லாது. இதான் ஒரு காரணம். இப்ப மழைநீர் சேகரிப்பு அமைப்புக்கும் அந்த இயற்கை விவசாயத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா மழை தண்ணீர் வந்து பூமிக்கு உட்செலுத்த ஈஸியா போக ஆரம்பிச்சிடும். அதான் நிறைய விவசாயிகள் அதான் சொன்னாங்க, என்னன்னா இயற்கை விவசாய முறைகள் நம்ம பண்ணும்போது அதுக்கு நீர் ஆதாரங்களும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த செயற்கை உரங்கள் போட்டு பண்ணக்கூடிய அந்த மண்ணு வந்து நம்ம மலட்டு தன்மையை ஆக்கிரும். அதுக்கு அடியில நம்ம தோண்டி பார்த்தாலுமே உள்ள வந்து நீர் ஆதாரம் இருக்காது, அது ட்ரையா தான் இருக்கும். அந்த நாள் ஆக ஆக அந்த நிலம் வந்து அப்படியே தரிசு நிலமா மாறிடும். அதுல எந்த ஒரு பயிரும் பண்ண முடியாத லெவலுக்கு அந்த மண்ணு வந்து வளம் இல்லாத ஒரு மண்ணா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல பஞ்சாப்லயுமே இதே சூழல் தான் உருவாகுதுங்கிறாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு வந்து ஓர் நிலமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இடங்கள்ல வந்து செயற்கை விவசாயம் பண்ணி மண்ணு எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு வச்சுங்களேன், அங்கேயுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வைக்கோல்லாம் போட்டு எரிக்கிறதா சொல்றாங்க. அது கூட இப்ப எரிக்க கூடாது. நம்மளுடைய மத்திய அரசு வந்து அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு விழிப்புணர்வு இதே வச்சிருந்தாங்க. நாங்களே எங்க ரேடியோ ஸ்டேஷன்லயே நம்ம வந்து அதை கொடுத்திருந்தோம், ஒரு ப்ரொமோவாட்டே அதை கொடுத்திருந்தோம். அதுல வரக்கூடியதை வெட்டி அதை வந்து புது பொருளாட்டே நம்ம அதை பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை எரிச்சானா அந்த சுற்றுச்சூழலுக்கு அது மாசுபட்டு அந்த புகையினால நமக்கு வந்து நிறைய விதமான கெடுதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகளுக்கு அதை தெரியப்படுத்துற மாதிரி அதை வந்து புது பொருட்களா
பயன்பாட்டை மாற்றுறது, அதுல வந்து பாய் செய்யறது, அந்த பயிர் கழிவுகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய மத்திய அரசு வந்து விழிப்புணர்வாட்டு நம்ம விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் நாங்க சொல்றோம். இதுல வந்து இந்த வைக்கோல் இருக்குங்களா, வைக்கோல் கழிவுகள்ல இருந்து நம்ம பயோகாஸ் பண்றதும் பண்ணலாம். இந்த சாண எரிவாயு கலன்ல நம்ம மாற்று பொருளா நம்ம போடலாம். நம்ம அது வந்து நல்லா அரைச்சி நம்ம பவுடரா இருக்கணும் நம்ம பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு அந்த டைம் எல்லாம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டெல்லி பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து எரிக்கிறதுனால அந்த புகை வந்து டெல்லியில போய் புகை மண்டலமா ஆகி அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளத்துல இருந்து எல்லாமே வருது. அந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுது. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்றது, செயற்கை விவசாயம் ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே கிடைக்கிறது, மிஷினரி எல்லாமே யூஸ் பண்றது. அப்படி யூஸ் பண்ணும்போது இதையும் போட்டு என்ன பண்ண, எரிச்சிட்டு உடனே மிஷினரி போட்டு உழுதுட்டு அடுத்த விவசாயத்துக்கு மாறிடுறாங்க. ஆனா இதே இது வந்து இந்த வைக்கோலை போட்டு நம்ம உழுது நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா தண்ணியை புடிச்சு வச்சுக்குவோம். இதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அதுல நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு, நம்ம பழைய காலத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய இந்த குப்பைக்கூளத்துல உள்ள வைக்கோல்கள்லாம் அதுல சேர்ந்துதான் கிடக்கும். நிறைய தாளை விட்டு தான் வச்சு அறுப்பாங்க. திரும்ப மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 10 நாள் 15 நாள் அது வந்து உரமாவே மாறிடும் அந்த வைக்கோல். ஆனா அவங்க வந்து அது கூட வெயிட் பண்ணாம அதை வந்து எரிச்சிடுறாங்க. இதே போலதான் செயற்கை விவசாயங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்றது, ரொம்ப ஃபாஸ்டா பலன் எதிர்பார்க்கறது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகணும்னு வச்சுக்கலாம், நம்மளோட மைண்ட் செட்டும் எல்லாமே ஃபாஸ்டா போகுது. ஆக்சுவலா வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வேகமா போறது வந்து நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வேகமா போறது வந்து நல்லதே கிடையாது. நம்ம மைண்ட் வந்து வேகமா வேலை பார்த்தாலும் நல்லது கிடையாது. நம்ம வந்து எப்போதும் மைண்ட் வந்து காம் டவுன் பண்ணதான், ஸ்லோ டவுன் பண்றதா நம்ம எப்போதும் யோகா அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் தான் பண்ணணும். ஃபாஸ்டா போறது வந்து மைண்ட் ஃபாஸ்டா வேலை பார்க்கறதும் கெடுதியை கொடுக்கறது தான். அதனால வந்து நம்ம வந்து சமமா யோசிக்கிறது, சமமா எல்லாமே ஈக்குவலா இருக்கிறது. இந்த இயற்கை விவசாயங்கிறது வந்துமே அப்படிதான். நம்ம ஒரு சமமான வளர்ச்சியா இருக்கும் அந்த இயற்கை விவசாயங்கிறது. அதனால ஃபாஸ்டா போகாம எல்லாமே ஃபாஸ்டா கொண்டு போகாம இந்த இயற்கை விவசாயம் மூலம் வந்து நம்ம ஸ்லோவா பண்ணும்போது நம்ம மைண்டும் வந்து ரிலாக்ஸா இருக்கும். எல்லாமே ஒண்ணுக்கு ரசிச்சு செய்தா நமக்கு வந்து விவசாயம் கூட நமக்கு வந்து அது ஒரு கஷ்டமாட்டே தோணாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சதுதான். எல்லாமே இதோட விவசாயத்துக்கும் மருத்துவத்துக்கும் தொடர்புக்கும் எல்லாமே தொடர்பு உடையதுதான். விவசாயம் போலதான் இந்த சித்த மருத்துவமும் நமக்கு வந்து பக்க விளைவு இல்லாது. இதே போலதான் எல்லாமே மனசும் அதை சார்ந்ததுதான். நம்ம வந்து எல்லாமே ஃபாஸ்டா சாப்பிடுறது, ஃபாஸ்டா மூவ்மெண்ட், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம போக 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 நமக்கு வந்து மைண்ட் வேகமா வேலை பார்க்கும். அதிகமா வேலை பார்க்கும் போது மனப்பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுத்தும், சந்தோஷம் இருக்காது. அதே போல இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறும்போது எல்லாமே நம்ம வந்து குடும்பம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். அமைதியான உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியங்கிறது மனதை காம் டவுன் பண்றது, அமைதியை கொண்டு வர்றது, குடும்பங்கள்ல அமைதியை ஏற்படுத்துறது. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று இணைஞ்சதுதான் எல்லாம். இப்போ இந்த இயற்கை விவசாய முறையை நம்ம ஊக்கப்படுத்தணும்னா என்னென்ன விஷயங்களை நாம கடைபிடிச்சா நம்ம ஒரு இயற்கை விவசாய முறைக்கு நம்ம மாறலாம், அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களை ஊக்குவிக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல ஊக்குவிச்சா அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு போவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து மக்களும் மாறணும். மக்கள் வந்து மனநிலையை மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதும் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் பணத்தை நோக்கி ஓடுறது, ரொம்ப நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ட்டு ஓடுறது, நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு போறது. எல்லாருமே வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு யாரும் விரும்புறது கிடையாது. டேஸ்ட் தான் விருப்பப்படுறாங்க. இப்போ சிறுதானியங்கள்லாம் வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாம் டேஸ்டா மாத்துறதுல நிறைய முறைகள்லாம் வந்துட்டு இருந்தாலும் மதிப்பு கூட்டி மக்களுக்கு பிடிச்ச விதத்துல அதை மாற்றி கொடுக்கறது. ஆமா, இதெல்லாம் நிறைய வந்துடுச்சு. அரசாங்கம் வந்து இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இயற்கை விவசாயத்துல உள்ளவங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது கொண்டு பண்ணலாம். அடுத்தது வந்து இவங்களே ஒரு நெட்வொர்க்கா மாறலாம். இயற்கை விவசாயம் பண்றவங்க மட்டும் நெட்வொர்க்கா மாறலாம். இதுல வந்து சில பேர் ஏமாத்துறவங்களும் வந்துடுறாங்க. செயற்கை விவசாயம் பண்ணி அந்த அரிசியும் இயற்கை விவசாயத்துல சேர்த்து கொண்டு வந்துடுறாங்க. சில பேர்லாம் நிறைய இடத்துல நடக்குது. அது சர்டிபிகேட்டே வாங்கி வைக்கிறாங்க. இயற்கை விவசாயம் பண்றேன்னு சில இடத்துல சர்டிபிகேட் தராங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த செயற்கை விவசாயத்துல பண்ற அரிசி எல்லாம் வித்துடுறாங்க. ஆனா இவங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அரசாங்கம் பண்ணணும். இன்னொன்று லோக்கல்ல உள்ளவங்களே லோக்கல் உள்ள மக்களே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களோட அரிசியை வந்து விலை கொடுத்து அதிக கொடுத்து வாங்கணும். ஏன்னா அவங்க அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா அந்த விளைவிக்கக்கூடிய அந்த பொருளுக்கு வந்து நம்ம நல்ல விலை கொடுக்கணும். விலை நிறைய கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செயற்கை விவசாயத்துல 30 மூட்டை கிடைக்குதுன்னா ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு 15 மூட்டை தான் கிடைக்கும். அப்போ பாதிக்கு பாதி வருமானம் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அரிசியோட விலை டபுள் மடங்கு நம்ம கொடுத்துதான் நம்ம வாங்கணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பால் வந்து நாட்டு மாடு பால் வந்து சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா 150-200 ரூபாய்க்கு மேல காசு கொடுத்து வாங்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. கேட்கும்போது ஓசூர்ல இருந்து பால் வந்து அங்க போகுது. உடனே 3 மணிக்கு இருந்து 5 மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடுறாங்க அந்த பாலை. இப்படி வாங்கும்போது மக்கள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா பால்
பாலுல இருந்து தான் நிறைய வியாதிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் அந்த நம்மளோட அரிசி இயற்கை விவசாய பொருட்கள்ல இருந்து தான் எல்லாமே பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். உடலுக்குள்ள பிரச்சனைகள்லாம் அதுல இருந்து தான் வர ஆரம்பிக்குது. அதனால எவ்வளவு கொடுக்குறோமோ அதோட டபுள் மடங்கு நீங்க கொடுத்து வாங்கி அவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கும் போது இந்த இயற்கை விவசாயம் நம்ம வளர செய்யும். அதாவது இயற்கை விவசாயக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய ஹானர் பண்ணணும். உள்ளூர்காரங்க தான் மெயினா அவங்களை ஊக்குவிக்கணும். அதுக்கப்புறம் அரசாங்கமும் ஊக்குவிக்கணும். பக்கத்துல இருக்க நிறைய நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களை ஊக்குவிக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க இயற்கை விவசாய முறையில மண்ணை எப்படி வளப்படுத்தலாம், அதன் மூலமா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுனா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம இயற்கை விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும், அந்த விவசாயிகளை நம்ம பெருமைப்படுத்தணும், இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம குமரி பண்பலையில சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். இதுவரை மண்ணுக்கு வளம் சேர்க்கும் இயற்கை விவசாயம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் விவேகானந்தா கேந்திரா இயற்கை வேளாண் அபிவிருத்தி திட்ட இயக்குனர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.